உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு விஜயோட படம் போஸ்ட்பாண்ட் ஆகி பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக விஜய் சிஎம் ஆகிற அந்த பதவியேற்பு விழா போஸ்ட்பாண்ட் ஆகிருக்குது. அதுக்கு காரணம் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அந்த 113 அந்த மேஜிக் நம்பர் இருக்கு இல்லையா, 118ன்ற நம்பர், அந்த நம்பரை அடைகிறதுக்கு விஜய்க்கு இன்னும் 6 இடங்கள் ஆதரவு தேவைப்படுது. இந்த 6 எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது சிபிஎம், சிபிஐ அண்ட் விசிகா, இந்த 3 இடத்துல இருந்து அந்த 6 நம்பர், தலா 2 நம்பர், இந்த எல்லாம் சேர்ந்து வரும்போது 118 வந்துடும் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள வரலான்ற மாதிரி போச்சு. இதற்காக விஜய் அவர்கள் திருமாவளவன்கிட்ட ஃபோன் பண்ணியே பேசி ஆதரவு கேட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இது போக சிபிஎம், சிபிஐ, விசிகா இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து விஜய்க்காக நாங்கள் தர்றோம், விஜய்க்காக அந்த முடிவை சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டோன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டேன். ஸோ 10 பிரேக்கிங் நியூஸ்லேயும் 10 செய்திகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கொலாபரேஷனாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக சட்டமன்றத்தில் ஒரு ஆதரவு திரட்டணும் அப்படின்ற இடத்துலையும் பார்க்கலாம். அது இல்லைன்னா இப்போ ஆளுநர் முரண்டு பிடிக்கிறார் இல்லையா, கண்டிப்பாக முரண்டு தான் பிடிக்கிறாரு. ஸோ முரண்டு பிடிக்கிறார் இல்லையா, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்றதையும் இப்போ பேசலாம். ஆளுநர் மாளிகைக்கு விஜய் அவர்கள் 2 வாட்டி போயிட்டு வந்துட்டார். 2 முறை போய் என்னை ஆட்சி அமைக்க நீங்கள் அழைக்கணும் அப்படின்ற ரெக்வஸ்ட்டை கொடுக்குறாரு. சரி, ரெக்வஸ்ட்டை கொடுக்கும்போது அங்கே சட்ட ரீதியாக ஆளுநர் என்ன பதில் சொல்லி அனுப்பணும் அப்படின்னா, ஓகே நீங்கள் தனிப்பெரும் கட்சியாக வந்துட்டீங்க, இப்போ 3 கட்சி, அதில் 3ல் பெரிய கட்சியாக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அதிக இடங்கள் இருக்குது அப்படின்னும் போது 2 கூட்டணி ப்ளஸ் இவங்க தனியாக வரும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சியாக இவ்வளோ வாக்குகள் வாங்கிட்டீங்க, அப்போ உங்களுக்கு நான் ஆட்சி அமைக்க நான் அழைச்சி உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சட்ட ரீதியான விஷயம். ஆனால் உங்ககிட்ட மெஜாரிட்டி இல்லை. இப்போ காங்கிரஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் 113 தான் இருக்குது, இன்னும் 6 இடங்கள் தேவைப்படுது. இதை தாண்டி நீங்கள் மெஜாரிட்டியாக அதுக்கப்புறம் நிரூபிச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போ 118 தொகுதி வேணும்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வேணால் ஆட்சி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் சொல்கிறார். இது சட்ட ரீதியாக சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சட்டப்படி என்னென்னா, ஆளுநர் மாளிகை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் மெஜாரிட்டியை நிரூபித்தா தான் நான் உங்களுக்கு ஆட்சி அமைக்க அனுமதி கொடுப்பேன், ஆட்சி அமைக்க அழைப்பேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது சட்ட ரீதியாக தவறு. ஆக்சுவலி அவங்க ஆளுநருடைய அந்த ஒரு பெரிய அதிகாரம் என்ன அப்படின்னா, ஆளுநர் அழைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மெஜாரிட்டிக்கு மற்றவங்க யாருமே வரல. இப்போ திமுகவோ அதிமுகவோ எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க யாருமே வரல. விஜய் மட்டும்தான் வந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அதை கொடுக்க வேண்டியது ஒரு சட்டப்படி, ஒரு என்ன சொல்கிறது, அது சட்டப்படி கரெக்டான விஷயம், அது மட்டும்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுநரை யார் புஷ் பண்ணுறாங்கன்னு அப்படின்றது தெரியல. ஏன்னா இது வரைக்கும் சரியாக போயிட்டு இருந்துச்சு. விஜய் அவர்கள் ஓட்டு வாங்குறாரு, 108 தொகுதி ஜெயிக்கிறாரு, சரி ஆதரவு திரட்டலான்னு பார்த்துட்ருக்காரு. காங்கிரஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆளுநரோட பிஹேவியரே மாறுது. இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கான்வாய், அதாவது சொல்லுவாங்களே சிஎம் கான்வாய்ன்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடியே போகும் அந்த பாதுகாப்புக்காக. அந்த கான்வாய் நைட்டு போகலை. இதுக்கு விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தான் வேண்டாம், சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், பதவியேற்பு விழாக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னதாக சொல்கிறாங்க. பட் காட்சிகள் மாறுது, எல்லா இடங்களையுமே காட்சிகள் மாறுது. திரும்ப விஜய் தனிச்சு விடப்பட்டாரா, விஜய் இப்போ ஆதரவுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டுட்ருக்காரா அப்படின்ற இடத்துக்கு போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது சட்டப்படி அணுகலாம்னு சொல்லி விஜய் முடிவெடுத்ததா சொல்கிறாங்க. சரி, அப்படி சட்டப்படி அணுகுனா விஜய்க்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வழக்குகளை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2 வழக்குகள் மாதிரி நடந்திருக்கு. அங்கே என்ன நடந்துச்சு, அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதான் விஜய்க்கு நடக்க போகுதுங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2018 சிங்கிள் மெஜாரிட்டியில் பிஜேபி ஜெயிக்கிறாங்க. சிங்கிள் மெஜாரிட்டினா அதிக தனிப்பெரும்பான்மை அப்படின்ற இடத்துல பிஜேபி வர்றாங்க, 112 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் குமாரசாமி அண்ட் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா சேர்த்து 118 சீட்டுகள். தேர்தலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குமாரசாமி காங்கிரஸ் சேர்ந்துக்கிட்டு 118 சீட்டு எங்கள்கிட்ட இருக்குது, ஸோ நீங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி போயிட்டு ஆளுநரை கோர்றாங்க. அப்போது பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமா நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்னென்னா, இப்படி இந்த மாதிரி 3 கட்சிகள் வருது அப்படின்னும் போது கூட்டணியை தாண்டி
தனியாக மெஜாரிட்டி ஒருத்தர் வரான் இல்லையா, தனியாக சிங்கிளாக ஒருத்தர் வரான் இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் வந்து நம்ம ஆட்சி அமைக்க அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் பிஜேபிக்கு சாதகமாக வந்து கடைசியில் எடியூரப்பா அவர்கள் வந்து முதல்வரான கதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் பார்த்தா பிஜேபி வந்து தனிச்சு 112 இடம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போய் சட்டமன்றத்தில் போய் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னா சட்டமன்றத்தில் போய் அங்கே வந்துட்டு இந்த ஹெட் கவுண்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் யாரெல்லாம் மெஜாரிட்டி கொடுக்குறீங்க, யாரெல்லாம் வந்து ஆதரவு தருறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நிரூபணம் பண்ணிக்கலாம்னு ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 days யூஸ்வலாக கொடுப்பாங்க. பட் அங்கே என்ன கொடுக்கப்பட்டா 2 days அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயத்தை லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணியிருந்தாங்க. ஸோ சட்டத்தில் இது எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ விஜய் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு அப்படின்னா இந்த வகையில் பண்ண முடியும். சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ண முடியும். சரி, இது ஒரு எடுத்துக்காட்டு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு எடுத்துக்காட்டும் இருக்குது. இதே மாதிரி மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா 2 பேரும் வந்து கூட்டணியோடு சேர்ந்து அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவசேனா, காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சிஎம் பதவி கொடுக்கணும், ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பாஜக தரப்பில் பாஜகவில் இருக்க ஒருத்தர் தான் சிஎம் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது இவங்க எதிர்த்து வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அங்கே என்ன ஆச்சுன்னா அதே மாதிரி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி அனுப்பிச்சிச்சு அப்படின்னா இது ஆளுநர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா வந்து அந்த சமயத்தில் பாஜக சிவசேனா அந்த கூட்டணி உடஞ்சதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது பாஜக தரப்பில் ஒருத்தர் சிஎம் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் முடிவு எடுத்துட்டாரு. இந்த முடிவை எதிர்த்து வந்து சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இவங்க 3 பேர் வந்துட்டு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் இல்லத்தில் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் இது கிடையாது, இது அசம்பிளியில் ஃப்ளோர் டெஸ்ட் தான் பண்ணணும்னு சொல்லி அங்கேயும் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அந்த ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி தான் வந்து ரிசல்ட் வந்துச்சு. இந்த சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இவங்களுக்கு ஆதரவாக தான் வந்து தீர்ப்பு வந்துச்சு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் அவர்கள் இப்போ உச்சநீதிமன்றம் போகிறாரு அப்படின்னா இந்த மாதிரியான முடிவுகளை எட்ட முடியும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தான் போகுது. ஸோ இந்த நிலைமையில தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது நேற்று இரவுலேருந்து பத்திக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா வேறு வழியே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது திமுக அதிமுக கூட்டணி வச்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தா அங்கே நம்பர்ஸ் இடிக்குது. இப்போ திமுக தனியாகவும் அதிமுக தனியாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேரும்போது அந்த 118 நம்பருக்குள்ளே வரவே வாய்ப்பே கிடையாது. அப்போ கூட்டணி கட்சிகளை சில பேரை சேர்க்கணும். சரி, அப்படி கூட்டணி கட்சிகளை சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விசிகா, சிபிஎம், சிபிஐ இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, தேமுதிக உள்ளே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் வந்து பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்துட்டு பாமகன்னு இருக்குது. பிஜேபி பாமக வேணான்னு சொல்லி தான் இந்த கட்சிகள் வந்து கூட்டணியெலாம் வந்து இப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி உள்ளே வருவாங்க? சரி, இவங்கெல்லாம் வேண்டாம், திமுக அதிமுக மட்டும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து நம்பர்ஸ் இடிக்கும். அப்போ இவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து தமிழக அரசியல் போகாதுன்றதான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது. நமக்கும் அதான் தோணுது. ஏன்னா எதிரெதிர் முனையில் இத்தனை ஆண்டுகள் பயணிச்சாச்சு. அப்போது ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஒரு முடிவை எடுத்து ஜனநாயகத்துக்கு ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்போது அவர் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி இவ்வளோ வந்திருக்கிறார், இவ்வளோ தூரம் வந்துட்டு வாக்குகள் வாங்கியிருக்காரு. இவரை கீழே தள்ளுறதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்றது வரலாற்றில் ஒரு பெரிய பிழையாக மாறிடும். அதுவும் இல்லாமல் திமுக அதிமுகன்ற இந்த எதிரெதிர் அரசியல் இருக்கு இல்லையா, இந்த 2 அரசியல் மட்டும்தான் பெரிய அரசியல். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 போல் தான் பெரிய அரசியலாக இருந்துச்சு. இந்த விஷயம் மாறுச்சு அப்படின்னா இதுக்கு பேசாமல் பாஜகவே உள்ளே வந்துடலாமேன்னு சொல்லி அவங்களே அனுபவித்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிடும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து ரெசார்ட் அரசியல் வந்துட்டு தமிழ்நாட்டில் திரும்பவும் வந்திருக்கு. கூவத்தூர் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இன்றைக்கி பனையூர் அலுவலகத்தில் ஃபுல்லாக வந்துட்டு தாவேகா எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அங்கே வந்து மீட்டிங்ஸ் போயிட்டே இருக்குது. அவங்களும் ஒரு ரெசார்ட்டில் தங்க வச்சுருக்காங்க சென்னையில். இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில் நேற்று நைட்டு ஒரு முக்கியமான ரெசார்ட், ஒரு பெரிய ரெசார்ட், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அங்கே இருக்க நம்பர்ஸை பார்க்கும்போது இப்போ இவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே இல்லை, காங்கிரஸே தேவையில்லை அப்படின்ற இடத்துக்கு போயிடலாம். பட் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா திமுகவும் அதிமுகவும் ஒருவேளை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்களோன்ற அந்த டவுட்டும் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி இப்போ நிறைய திமுகவில் சேர்ந்தவங்க அதிமுகவில் சேர்ந்தவங்கலாம் கேட்கும்போது
இல்லை நடக்குமான்னு தெரியல, ஆனால் நடந்துட்டாலும் நடந்துட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற வார்த்தையை சொல்லவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு முடிவெடுக்கவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போது திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சியை வந்து பார்க்க போகுது தமிழ்நாடு. அப்படின்னும் போது அந்த இடத்துக்குள்ள இவங்களுடைய பங்கு வேணுன்றதையும் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இப்போ முடிவெடுக்க போகிறது யார் அப்படின்னா இந்த 3 கட்சிகள், சிபிஎம், சிபிஐ அண்ட் வந்து விசிகே. இந்த 3 கட்சிகளும் ஒரு முடிவாக தான் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த 6 தொகுதியை நாங்கள் தர ரெடியாக இருக்கணும். இதை தாண்டி திருமாவளவன் என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஏன் வந்து ஆளுநர் இப்போ வந்து விஜய் ஆட்சி அமைக்க அனுமதி கொடுக்க மாட்டாரு, என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. காங்கிரஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி வந்து இந்த அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அமித்ஷாவோட ஆசைப்படி வந்து தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கணும். அவங்க கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து ஒரு பெரிய பவரான விஷயம் கிடச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து காங்கிரஸ் முன்னாடி போய் சீட்டை போட்டு நாங்கள் உள்ளே வந்துடும் சொல்லி இமீடியட்டாக நேற்றுலாம் வந்து அது இழுபறி எதுவுமே கிடையாது. இமீடியட்டாக போஸ்ட்டை போட்டாங்க, டக்குன்னு உள்ளே வந்து போனாங்க, நேராக போய் விஜய் கிட்ட வந்துட்டு துண்டை போட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக அதை பண்ணிட்டாங்க. பட் அதிமுக அந்த வாய்ப்பை தவற விட்டுருச்சு அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கடைசியில் இப்போ தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சிருந்தாலுமே சீனியர்னு பார்க்கும்போது அதிமுகவில் எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ அதிமுக கிட்ட டேரெக்டாக போய் அவர் போய் கேட்கலாமே, ஏன் வந்து ஃபோன்லையும் லெட்டர்ஸ் அனுப்பிச்சிட்ருக்காருன்னு. ஆனால் விஜயர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த அதிமுக என்டிஏ இந்த பாஜக கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க யார்கிட்டையும் நான் வந்து கேட்கவே இல்லை, நான் வந்து எந்த ஆதரவும் கேட்கல, ஒரு லெட்டர் கூட அனுப்பலைன்னு. அவர் அனுப்பிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்க 3 பேர்ட்டையும் கேட்கும்போது விஜயர்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசினாரும். திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டாரு, கால் பண்ணி பேசினாலாம் உண்மைதான், அது வந்து என்கிட்ட கேட்டார், அதுவே போதுமானது, நேரில் வந்து சந்திக்கின்ற அவசியம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ திமுக தலைவர் ஸ்டாலினையும் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார். அப்போ அதை பற்றி கேட்கும்போதும் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஜென்ரலாக இதை பற்றி பேசணும், அவ்வளோதான். இப்போ தாவேகா போகிறத குறிச்சும் நான் பேசினேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, இப்போ காங்கிரஸ் இப்போ தான் போயிருக்கு வெளியில், இப்போ விசிகாவும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும். பட் இருந்தாலும் முடிவு வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் எடுக்கக்கூடிய முடிவு தான். இப்போ விசிகா தலைவர் ஒருவேளை இந்த முடிவை எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நேற்று தான் பேசியிருந்தோம், 26 தலித் வேட்பாளர்கள் வந்துட்டு எம்எல்ஏக்களாக மாறியிருக்காங்க. அப்போ 26 தலித் எம்எல்ஏக்கள் உள்ளே வந்திருக்காங்க. இது திருமாவாலேயே செய்ய முடியாத ஒரு சாதனையாக தான் பார்க்குறாங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் செய்ய முடியாத விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சுருக்கிறார். அப்படின்னும் போது இவர் இந்த இடத்துல ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஈவன் தோ அது துணை முதலமைச்சராக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியில் தான் வந்து திருமாவளவன் இருக்கார். ஆனால் அந்த முடிவை அவர் சரியாக எடுக்கணும். ஒருவேளை அவர் வந்து மாற்றி எடுக்கிறாரு, இல்லை வேண்டாம் திமுக கூட்டணியில் இருக்கலாம், ஏன்னா அவர் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் வந்து பயப்படக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ தாவேக்கா ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி விஷயத்துக்குள்ள போய் என்ன ஆச்சுன்னு தெரியும். பட் இப்போ தாவேக்கா ஆட்சி அமைக்க போகுது. அப்போ இதுக்குள்ளே போகும்போது தாவேக்கா ஆட்சியில் என்னென்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். இல்லை ஒரு இஷ்யூ பேஸ்டாக மட்டும் நம்ம வந்து ஆதரவு கொடுத்துடலாமான்றதையும் யோசிச்சுட்டு இருக்கோம். எதுவாக இருந்தாலும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், மே 9ஆம் தேதிக்குள்ளே சொல்லிடுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது எப்படி போகுதுன்னா, பதவியேற்பு விழா இப்போதைக்கு கிடையாதுன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இன்னும் 4 நாட்களுக்கு இந்த பஞ்சாயத்து போயிட்டே இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. தாவேக்கா தரப்பில் ஏன் வந்து வாயை திறக்க மாட்டுறாங்க, ஏன் வந்து இதை பற்றி பேச மாட்டுறாங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே வந்துட்டு தாவேக்கா தொண்டர்கள் மனமுடைஞ்சு தான் போயிருப்பாங்க. ஏன்னா சி ஜோசப் விஜய் எனும் நான்ன்ற அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தான் கடந்த 2 வருஷமாக பல்வேறு விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட வந்து தாவேக்காக ஏன் ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போட்டு அடியடி நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் முட்டாள் கூட்டம், தற்கூரி கூட்டம், நீங்கள் ஓட்டு போட்டு பாருங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி விஜய் முதல்வரானதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாருங்கிறத ஒரு ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்குது, தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்குது. என்ன பண்ண போகிறாரு, இவ்வளோ விமர்சனங்களை தாண்டி தான் வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாரு. ஆனால் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கே இவ்வளோ தூரங்கள் வந்து கட்டுப்பாடுகள், தடைகள், முட்டுக்கட்டைகள் அப்படின்னா எங்கே போகிறது. இன்றைக்கி இப்போ எல்லாரும் ஆதரவுக்கு வராங்க. பிரகாஷ்ராஜிலேருந்து கமலஹாசன்லேருந்து இருக்கக்கூடிய அனைவருமே வந்துட்டு மற்ற கட்சிகளுக்கு எல்லாருமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து ஆளுநர் பண்ணுறது சரியில்லை, இது ரொம்ப தப்பான விஷயம், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சட்டமும் அதான் சொல்லுது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு, புதிய ஆட்சி மலரப்போகுது அப்படிங்கிறத தாண்டி இது ஏன் வந்து இந்தளவுக்கு முழு மூச்சாக தடுக்கிறாங்க, இதில் என்ன பின்னாடி இருக்குது
அப்போ இது இன்னும் அரசியல் விளையாட்டுக்குள்ளே தான் வந்து விஜய் சிக்கியிருக்காரா அப்படிங்கிறதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இப்போ மாநில சுயாட்சி, மாநில உரிமையை வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லக்கூடிய இப்போ விசிகா கட்சியை போன்ற அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இதில் வந்து பாரபட்சமே பார்க்க முடியாது. தாவேகா கட்சி தலைவர் வந்து ஒரு தமிழை, அவரும் வந்து திராவிட அரசியலையும் பேசுகிறாரு, தமிழ் தேசியத்தையும் பேசுகிறாரு. இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னும் போது திமுக ஆளுநர் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இது பழைய கவர்னர் தான் சும்மா இருப்பீங்களா அப்படிங்கிற அந்த பேச்சையும் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தான் சுற்றி போயிட்டுருக்கு. பட் அது உண்மை இல்லைன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மழை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு வந்து விஜயோட இமேஜ் எங்கேயோ போயிடும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஜயை வந்து அடிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிலாம் பண்ணாங்க அப்படின்னா விஜயோட இமேஜ் எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதையும் வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களும் இது வரைக்கும் வந்து உறுதிபட சொல்லலை. ஆனால் வந்து சில பேர் சொல்லும்போது திமுக அதிமுக சொல்லும்போது அந்தளவுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க, அந்தளவுக்குலாம் போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ரெசார்ட் அரசியலை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அடுத்தடுத்து நொடிக்கு நொடி பரபரப்புன்னுவாங்கல்ல, நான் சினிமாவில் கூட இப்படி பார்க்க முடியாது. அரசியலில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு, சட்ட ரீதியாக போனால் கண்டிப்பாக அவருக்கு வெற்றி நிச்சயங்கிறது தெளிவாக வந்து நம்ம ரெக்கார்டு இருக்குது. அவர் முன்னாடி நடந்த வழக்குகளை கூட வந்து முன்னிட்டு சொல்லலாம், இதெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள், எனக்கு அதே மாதிரி தீர்ப்பு வழங்கலாமேன்னு சொல்லி அந்த முறையில் கூட வாதாடலாம். ஸோ தாவேகாவுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து இவங்க முடிவெடுத்தாங்கன்னா, இப்போ சிபிஎம் சிபிஐ விசிகா முடிவெடுத்தாங்க அப்படின்னா அதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி ரொம்ப காலம் வந்து இப்படியே வந்துட்டு போகிறது என்ன ஆகும்னா, ஒரு 10-10 நாள் மேலே போகிறது குதிரை பேரம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ தூக்கி இங்கே போடுறது, இங்கே இருந்து எம்எல்ஏ தூக்கி இங்கே போடுறது, விலைக்கு வாங்குறது, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இது மொத்த ஜனநாயகத்துக்குமே நல்லது கிடையாது. ஏன்னா வாக்காளர்கள் ஒன்று சேர்ந்து ஒருத்தரை வந்து வாக்களித்து வச்சுருக்கிறாங்க. 2 கட்சிகளுக்கு கணிசமான வாக்குகளை கொடுத்து அவங்கள 2வது 3வது இடத்துல வச்சுருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு பெருவாரியான வாக்கு பெற்ற ஒருத்தரை வந்து முதல்வராக உட்கார வைக்க வேண்டியது அனைவரோட கடமை. இதை வந்து அரசியலாக்கி இதுக்குள்ளே வந்து குதிரை பேரத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வேறொரு முடிவு வரும்போது மக்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் இந்த விஷயத்துக்கே கொந்தளிச்சு போயிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் எல்லோரும் வந்து கேட்குற விஷயம் என்னென்னா, என்னதையா பிரச்சனை உங்களுக்கு, ஏன் அப்படி பண்ணிட்டு படுத்துறீங்க போட்டு அப்படின்ற அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. இப்போ விஜய் ஆதரவாளர்களும் டிவிகே தொண்டர்களாக தாண்டி வாக்களித்த மக்கள் இருக்காங்க இல்லையா, வாக்களித்த மக்கள் கேள்வி கேட்குறாங்க, என்ன தான் பிரச்சனை, கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்களேன், என்ன தான் பிரச்சனை அப்படின்னு. இப்போ நம்ம சொன்னது தான் பிரச்சனை. ஸோ இதோட முடிவு என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களாகி நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுது, விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு, இந்த கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகுது, அடுத்து இந்த ஆட்சி அமைகிறதுக்கான அந்த காலகட்டம் இன்னும் நீண்டுக்கிட்டே போகுது. அது ஆட்சி அமையுமான்னு கேட்க முடியாது, கண்டிப்பாக ஆட்சி அமையும். பட் எப்போ பதவியேற்பு காலம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.